இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்சாரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். அமெரிக்கா சீனாவுக்கும் வரி விதிப்பதாக ஒரு அறிப்பு வந்திருக்கு. அதனால அமெரிக்காவுக்கு வாங்கும் பொருளை சீனா வாங்க மறுத்ததால ஒரு 4 லட்சம் கோடி அமெரிக்காவுக்கு லாஸ் ஆயிருக்கிறதா தகவல் வருது. அதாவது நிரஞ்சன், சீனாவுக்கு எதிரான வரி அப்படின்றது ஏதோ இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கலைங்க. ஒரு ட்ரம்ப் வந்த உடனே என்ன பண்ணாரு, நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ரொம்ப காமெடியா அந்த ஏலச்சீட்டு ஏலம் கேட்குற மாதிரி 100, 150, 200, 250 அப்படின்லாம் உச்சக்கட்ட காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாஸ் அப்படின்னாங்க. அது ஒரு 90 நாள் நாங்கள் இப்போ மறுபடியும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 55% சீன பொருட்களுக்கு எதிராக இருக்கின்றது. அந்த 90 நாள் கழிச்சு அதை மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவாங்க. அது போட்டது 200, 250 அப்படின்றது வரும் அப்படின்னு மெர்சல் காமிச்சிட்டு இருக்காரு. அண்டு சீனா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் போடாமல் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவேன். எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்கா அங்கே டாரிஃப் போடுறாங்கன்னும் போது இவங்களும் பதிலுக்கா நாங்களும் 100 போடுறோம், 120 போடுறோம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த 55 அப்படின்னு நிற்கும் போது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சோயாபீன் இது அமெரிக்காவில் அந்த ஃபார்மர்ஸ் லாபின்றது மிகப்பெரிய லாபிங்க. அது ஆக்சுவலாக பெருசாக லாபி பண்ணுறது அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி இல்லாட்டாலும் இது ஒரு ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அங்கேருந்து சோயாபீன் இறக்குமதி பண்ணுறதை சுத்தமாக நிறுத்திட்டாங்க இப்போ சீனா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 20% டாரிஃப் போட்டிருந்தாங்க சோயாபீன் மேலே. இருந்தாலும் அது கட்டுப்படி ஆயிருந்தது. அங்கே நிறைய இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க சீனாவில். இப்போ என்னாச்சு, பிரேசிலுக்கு எதிராக வேற ஒரு டாரிஃப் அப்படின்ட்டாரா. இப்போ பிரேசிலில் சோயாபீன் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. சீனா பார்த்தாங்க, ஆஹா ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி பிரேசில் கிட்டேருந்து உங்கள் சோயாபீன்லாம் நீங்கள் எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் அக்டோபர் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அதில் அமெரிக்காவிலேருந்து சோயாபீன் வாங்குறத சுத்தமாக நிறுத்தி விட்டாங்க. அதாவது அமெரிக்காவுடைய சோயாபீன் உற்பத்தியில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே சீனா மட்டுமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ ஜகால்னு சீனா நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் பெரிஷபிள், அழுகி போகக்கூடிய விஷயம், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு பொம்மை உற்பத்தி பண்ணுறீங்க, மொபைல் ஃபோன் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வருஷம் விற்கலான்னா அதை அப்படியே வைப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது அழுகி போயிடாது. ஆனால் சோயாபீன் இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதை எங்கே கொண்டு போய் நீங்கள் தள்ளுவீங்க? இது ஆல்ரெடி பிரேசில்லேருந்து அவங்க டை அப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் பிரேசிலுக்கு எதிராக டாக்ஸ் போட்டுக்கிறீங்க, சைனாக்கு எதிராக டாக்ஸ் போட்டுக்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். அண்டு இந்த டீல் எல்லாமே டாலரை ஒழிச்சு கட்டிட்டு அவங்க கரன்சியில் தான் நடக்க போகுது. ஓகே, அப்போ டாலருக்கான தேவையும் குறைகின்றது. சார் இப்போ ட்ரம்ப்புக்குமே அதுதான் அச்சமா. இதை முட்டாள்தனம்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? சரி விடுங்க. எதிரி முட்டாள்தனமா ஏதோ பண்ணிட்டே இருக்கும்போது நாம எதுவும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன வேணா பண்ணிக்கோ, நீங்க தலைகீழ இந்த பாலத்திலேருந்து குதிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்படிதான் எதிரியை பார்த்து சொல்லணுமே தவிர வேற எதுவுமே நாம பண்ணக்கூடாது நிரஞ்சன். ட்ரம்ப் அவர்களுக்கும் அதுதான் அச்சமா? டாலருடைய அந்த மதிப்பு குறைஞ்சிரும், வேற கரன்சி வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அச்சத்தினால தான் இதெல்லாம் பண்றாரா சீனா மேல, இந்தியா மேல? இல்ல முதல்ல பாத்தீங்கன்னா இவர் அந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாமே முக்காவாசி சைனாவுக்கு போயிடுது. சீனாவுக்கு எதிராக அவருக்கு ஒரு பெரிய ட்ரேட் இம்பேலன்ஸ் இருந்தது. அவர் என்ன பண்றாரு, எல்லா நாடுகளும் இங்க கொண்டு வந்து விற்கிறாங்க, நாங்க எல்லா நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா எங்க நாட்டிலேருந்து நீங்க ஒண்ணுமே வாங்க மாட்டேங்கிறீங்க. இதுல தான் அவர் ஆரம்பிச்சதுங்க, பிரிங்கிங் பேக் ஜாப்ஸ். ஏன்னா மேனுஃபேக்சரிங் உள்ள வந்தா மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படின்றது வரும், புரியுதுங்களா? அது இல்லாம நீங்க எதை வச்சு வெறும் நாங்க ஆயுதம் தயாரிக்கிறோம், ஹை அண்ட் சிப்ஸ் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுல எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? இதுதான் பிரச்சனையே. ஆனா இது போயிட்டே இருக்கும்போது நடுவுல தடம் மாறி போய்விட்டது. சரி, நீங்க என்ன பண்ணியிருக்கணும், இப்போ சீனா நான் சொன்னேன் இல்லையா, எங்கெங்க அடிச்சா வலிக்குன்ற மாதிரி டாரிஃப் போடுறாங்கன்னு, அந்த மாதிரி யார் யார் கூடலாம் உங்களுக்கு ஹையஸ்ட் இம்பேலன்ஸ் இருக்கோ முதல்ல அதை நீங்க கையில் எடுத்திருக்கணும். உதாரணத்துக்கு சீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய இம்பேலன்ஸ் இருக்கு. சீனா நிறைய விற்கிறாங்க, ஆனா ஒன்றும் வாங்கிக்கிறது கிடையாது. நாட் ஓன்லி தட், அவங்க நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏகப்பட்ட இந்த டாரிஃப் பேரியர்னு சொல்லுவாங்க, நிறைய தடைகள்லாம் வச்சிருக்காங்க. எந்த செக்டாரையும் அவங்க ஓப்பன் பண்றது கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்கணும், முதல்ல சீனாவை டார்கெட் பண்ணிருக்கணும் நீங்க.
இதை பார், நீங்கள் இங்கேருந்து இவ்வளோ இறக்குமதி பண்ணுறீங்க, அப்போ எங்களுக்கும் வந்து நீங்கள் சான்ஸ் கொடுக்கணும், இல்லாட்டா நான் வரி போடுவேன் அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றா இவர் ஆரம்பிச்சிருந்தாருன்னு சொன்னால், ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட் நிரஞ்சன். இப்போ சீனாவுக்கு எதிராக முதல்ல இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது, ஏற்கனவே சீனாவை பார்த்து மற்ற நாடுகளுக்கு கொஞ்சம் கடுப்பு இருக்குதுங்க. இவங்க வந்து அந்த டெட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லிட்டு கடனை கொண்டு போய் கொடுக்குறான், நாங்கள் வந்து உங்கள் நாட்டில் அந்த போர்ட்டு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னா இன்ஃப்ளேட்டட் ரேட்டை போட்டு அவங்கள வந்து கடன்காரன் ஆக்கி போடுறான். ஸோ இதை பார்த்து சீனா மேலே கடுப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்பூர் டூ வீலர்ஸ்லாம் நிறைய அங்கே வித்துட்டு இருக்குது. நம்ம டிவிஎஸ் கம்பெனி, பஜாஜ் கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து சக்கப்போர்டு போட்டுட்டு இருக்காங்க நிறைய ஆப்பிரிக்கன் நேஷன்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் டூ வீலர்ஸும் அங்கே இருக்குது. அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, கரெக்டுங்க, சீனாவில் வந்து நல்லா தான் பண்ணுறாங்க, ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கிறதெல்லாம் அந்த யூரோப், அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துக்கு மட்டுமே வச்சுருக்காங்க போல இருக்கு. எங்கள் ஊருக்கு அனுப்புறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை, அடிக்கடி மக்கர் பண்ணுது. சரி, இங்கே சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சர்வீஸ் நெட்வொர்க்கும் முழுசாக கிடையாது, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்க மாட்டுது. அதனால் இந்தியன் டூ வீலர்ஸ் கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலும் நீடிச்சு உழைக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அதனால் நாங்கள் அதை வாங்குகிறோம் அப்படின்றாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து சீனாவுக்கு எதிராக மட்டுமே இவர் முதல்ல ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட உலக நாடுகளில் பாதி பேரையாவது அவருக்கு ஆதரவாக அவர் திரட்டி இருக்க முடியும். ஆனால் என்ன பண்ணி விட்டார், ஒரே நேரத்தில் நான் எல்லாரையும் வந்து பகச்சிக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ மற்றவங்க எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி தான், ஒன்று கூடிட்டாங்க ஐயா, ஒன்று கூடிட்டாங்க ஐயா அப்படின்னு. இப்போ இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது எதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சாரோ, அதாவது இந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது அவருடைய முதல் நோக்கமாக இருந்தது. அதைத்தான் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மகா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் எல்லாரோடையும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து நாங்கள் டாலரை கழிச்சு கட்டுறோம் அப்படின்னும் போது இதுதான் பெரிய த்ரெட் ஆகி போயிடுச்சுங்க. இப்போ இவங்க எதுவுமே பண்ண வேணாம், ட்ரம்ப்பே வந்து டாலரை ஒழிச்சு கட்டுற பாதையில் தான் போயிட்டு இருக்காரு. இப்போ பாருங்க, சீனா, பிரேசில் அவங்க வந்து சோயாபீன் வாங்குறாங்க. அவங்க என்ன டாலர்லையா வாங்க போகிறாங்க? சைனீஸ் கரன்சியில் தான் வாங்க போகிறாங்க. அதே மாதிரி பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க லோக்கல் கரன்சியில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கமே தவிர பெரும்பாலும் டாலரை நம்ம கழிச்சு கட்டிட்டோம். ஏன்னா பிரிக்ஸில் முக்கியமான ஒரு நாடு ரஷ்யாவை வந்து டாலர் சிஸ்டத்துலேருந்து, ஸ்விஃப்ட்லேருந்து நீங்கள் வெளில தள்ளிட்டீங்க. அப்போ அவங்க கிட்ட நம்ம ஆயில் வாங்கணும், கேஸ் வாங்கணும், மற்ற ஏதாவது வாங்கணும் அப்படின் போது அவங்களுக்கு எதில் காசு கொடுக்க முடியும்? ஏன்னா டாலரை வந்து பொட்டியில் போட்டு கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 4 பில்லியன் 5 பில்லியன்னா எத்தனை பொட்டி, எத்தனை ரயில்வேல அனுப்புறது? அப்போது அந்த நெட்வொர்க் ஸ்விஃப்ட்டில் அவங்களால பண்ண முடியாதுன்னும் போது அவங்க கரன்சியில் இப்போது இந்த டாலர் இல்லாத ட்ரேட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நிரஞ்சன். சரி, டாலர் அவங்க வைக்கிறாங்க, வெக்காட்டா போகிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. இன்னி தேதியில் வந்து அமெரிக்காவுக்கு $37 ட்ரில்லியன் டெட் கடன் இருக்குது. இந்த கடனை எந்த காலத்துலேயும் அவங்களால கொடுத்து தீர்க்க முடியாதுங்க. ஸோ டாலருக்கான தேவை குறைஞ்சு போயிடுச்சு. மற்ற நாடுகள்லாம் வந்து டாலரில் வாணிகம் பண்ணாமல் அவங்க கரன்சிலையோ இல்லை வேற ஏதோ ஒரு கரன்சிலையோ ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய விளைவு முதல்ல டாலருடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அவங்க அந்த டாலரில் அந்த கடன் பத்திரம்லாம் வாங்கி வச்சுருக்காங்களா எல்லாத்தையும் கொண்டு போய், ஐயா சாமி இது வேலைக்கு ஆகாது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் டாலருக்கு தேவையே இருக்காது. அண்டு அவங்க இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் கொண்டு வரல அமெரிக்காவுக்கு, சும்மா அப்படி மர்சல் காமிச்சுன்னுக்கிறாங்க. அப்போது எல்லாத்தையும் அவங்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, உணவுலேருந்து முட்டையிலேருந்து எல்லாமே அவங்க இம்போர்ட் பண்ணின்னுக்கிறாங்கன்னு சொல்லும்போது எல்லாத்தோட விலையும் கண்ணாப்பின்னான்னு ஏறிடும். ஆனால் ஜிடிபி அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகாது, உற்பத்தி அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகாது. என்ன ஆகும் அந்த நாடு? இல்லை, இப்போ அவருக்கு ஆபத்து விளைவிச்சுக்கிறார் அமெரிக்காவுக்கு, வர்த்தக ரீதியாக அமெரிக்காவுக்கு அவரே பாதிப்பு விளைவிக்கிறார். இதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நாம வந்து ஒரு நோக்கத்துக்காக ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்றோம், போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதனால சைடு எஃபெக்ட்ஸ், ரெப்பர்கஷன்ஸ் என்ன அப்படின்றது யோசிக்கணுங்க. 19 வந்து எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் பண்ணுவேன், நீ எல்லாம் வந்து ஏத்துக்கணும், நான் வந்து இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி அப்படின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது புரிய மாட்டுது. சொல்லப்போனா இந்த டாரிஃப் அப்படின்னு சொல்றாங்களே, இது என்னவோ புதுசா கொண்டு வந்தது இல்லைங்க. அமெரிக்காவில் பல முறை இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 1930
இதே மாதிரி தான் ஸ்மூட்டி ஹாலி லா அப்படின்னு சொல்லிட்டு டாரிஃப்னு கொண்டு வந்து நாசமா போச்சு எக்கானமி. அதை பார்த்தாது இவர் தெரிஞ்சிருக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி ரொனால்ட் ரேகன் இருக்கும்போது அவர் கிளீனா சொல்லியிருக்காரு, இந்த டாரிஃப் ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்றதெல்லாம் வந்து ஏதோ நாட்டை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இது வந்து எக்கானமியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும், உலக பொருளாதாரம் உலக வர்த்தகத்தையே நாசமாக்கிறோம். அதனால இந்த டாரிஃப் பக்கம் யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவரு. இவ்வளோ இருந்து இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இது நமக்கு நாமே வைத்துக்கொள்ளும் ஆப்பு தான் நிரஞ்சன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நீங்க சைனாவை மட்டுமே ஐசோலேட் பண்ணாம எல்லா நாடுகளையும் தகராறு பண்றீங்க அப்படின்னும் போது இப்போ ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு $300 பில்லியன் நிரஞ்சன் அவங்களுடைய டாலர் அசெட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி போட்டாங்க. அதில் வேற சொல்றாங்க, அது பாருங்க அது அப்படியே பேங்க்ல இருக்குது, அந்த வட்டி வருது, அந்த வட்டியை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோம், அதை வச்சு அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னா யாரு காசை வச்சு யாருக்கு வட்டி குத்தி யாரு சண்டை போடுறது? அப்போ உலக நாடுகள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்பா நம்மளும் டாலர்ல வச்சிருந்தோம்னா நாளைக்கு ஏதாவதுன்னா ஃப்ரீஸ் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது? ஐயா டாலர்ல நம்ம வச்சுக்கவே வேணாம், வேற எதுல மாத்திக்கலாம், இல்லை தங்கமா வாங்கிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒட்டுமொத்தமா உலகத்துல இந்த கடைசியா பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ், அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வாலாட்டிட்டு இருக்க ஒரு சில நாடுகள், இந்த பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள், இவங்க மட்டும்தான் டாலர் வச்சிருப்பாங்க போல இருக்குது. மற்றவங்கலாம் இதை விட்டு வெளில வந்துடுற மாதிரி தான் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி அவரே அவருக்கு வந்து ஆப்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார் நிரஞ்சன், இதுல சந்தேகமே கிடையாது. சார், இந்த இந்தியா சீனா நட்பு அப்படிங்கிறத வந்து இப்போ இணைஞ்சிட்டு வராங்க. இந்த சீனா வந்து நம்பலாமா? சீனாவை வந்து எந்த காலத்திலுமே நம்ப முடியாது நிரஞ்சன். இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க பல நாடுகளுக்கு தெரியும், முக்கியமாக ரஷ்யாவுக்கு தெரியும். இன்னைக்கு ரஷ்யாவில் தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்தியா சீனா இந்த ஒரு ஆக்சிஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அது வந்து ஏதோ அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற மாதிரி மட்டும் கிடையாது. ரஷ்யா சீனா 2 பேர் மட்டுமே அவங்க நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த மற்ற நாடுகளை அவங்க பின்னாடி அணி சேர்க்க முடியும். ஏன்னா சோவியத் ரஷ்யா இருக்கும்போது அவங்க தனி ஒரு பிளாக்கு, அவங்களுக்கு தனி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் வச்சுட்டு அவங்க தானே. அண்ட் இன்னைக்கு சீனா வந்து கடனை கொடுத்து நிறைய பேர் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல வச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தாலுமே இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக போடுற சண்டையை போட முடியும். ஆனா ஏன் ரஷ்யா வந்து இந்தியா வரணும் வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து டூ மச் ஆஃப் டிபெண்டன்சி ஆன் சீனா ஆயிடும். ஏன்னா சீனா வந்து திருட்டு பயிலவா நம்ப முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அவங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த அந்த உள்குத்து பிரச்சனைன்றது இன்னைக்கு நேற்று இல்லை நிரஞ்சன், பல 100 ஆண்டுகளாக இருக்கின்றது. சீனாவுக்கு வந்து இந்த ரஷ்யாவுடைய அந்த ஃபார் ஈஸ்டர்ன் ஏரியாவில் அந்த விளாடிவோஸ்டாக் அந்த ஏரியா மேலே கண்ணு. இப்போ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களே பார்த்தீங்களா, அருணாச்சல் பிரதேசில் இருக்க இடத்துக்கெல்லாம் சீனா பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு. ஏன் நானே கூட வந்து நிரஞ்சனுக்கு வேற ஒரு பேர் வைக்கலாம், அதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாக செல்லுபடி ஆகுமா? அது கூட தெரியாமல் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த விளாடிவோஸ்டாக் ரீஜியன் ஃபார் ஈஸ்டர்னில் இருக்க பல ரஷ்ய பகுதிகளுக்கு சீனா அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் எங்க பகுதி ஒரு காலத்தில் வந்து குயிங் டைனஸ்டியோட தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அது ரஷ்யா கண்ட்ரோலில் வந்துருச்சு. அவங்க வந்து அதை நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்ம சீனாவோட மட்டுமே நட்புறவாக இருந்து அமெரிக்காவுக்கு எதிராக இப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணோன்னு சொன்னால், அண்டு சீனாவோட எக்கானமி அப்படின்றது ரஷ்யாவோட பல மடங்கு பெருசாக இருக்கு. நாளைக்கு அவங்களையும் நம்பிட்டு இருக்க நிலைமை வரும். அதுக்கு ஒரு கவுண்டராக தான் இந்தியாவை அவங்க பார்க்குறாங்க. இந்தியாவும் வந்துட்டாங்கன்னா வந்து சீனா டாமினேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ரஷ்யா இந்தியா சீனா அப்படின்னு ரஷ்யா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம வந்து இன்றைக்கு ரைட்டு சீனா வந்து அப்படியே ரொம்ப நண்பேண்டா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஆல்வேஸ் ஒரு எச்சரிக்கையோட தான் நாம இதை அணுகுகின்றோம். எல்லாத்தையும் உடனே ரைட்டுப்பா இப்போ அமெரிக்கா வந்து நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க அதனால சீனாவோட அப்படியே போயிடுவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப காஷியஸா நம்ம நடந்துட்டு இருக்கோம். இது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் பீரியட்ல நடந்த மாதிரி இருக்காது அப்படின்றத என்னால் நிச்சயமா சொல்ல முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, பக்கத்து வீட்டுக்காரனோட நட்புடன் இரு ஆனா காம்பவுண்ட் சவுரை மட்டும் பலமா போடு அப்படின்னு. அந்த பாலிசியை தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா விஷயத்தில் எடுத்துட்டு இருக்காங்க நிரஞ்சன். சரி, இப்போ இந்தியா பற்றின அப்டேட் இருக்கா? 27ஆம் தேதி முதல் வரி வந்து அமல்படுத்துகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்தியா பற்றின அப்டேட் இருக்கா? அதாவதுங்க இது
ரைட்டு, ட்ரேட் டாக்ஸ் வந்து நடுவில் 25ஆம் தேதி ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதை தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து புதுசாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அமெரிக்கா ஒரு கன்ஃபரன்டேஷன் மோடில் தான் போகிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அண்டு இந்த ட்ரேட் டீல் ஆர் இந்த டாரிஃப் நீங்கள் குறைச்சா குறைங்க, குறைக்காட்டா போங்க, இல்லை இதுக்கு மேலே 50க்கு மேலே 75 100 போட்டாலும் போங்க, நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கின்றோம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. இவங்க வந்து டாரிஃபை குறைச்சே ஆகணும், அதுக்கு நாம் என்ன ஒன்றா பண்ணணும் அப்படின்றதில் நாம் கொஞ்சம் கூட அக்கறை காட்டல. டாரிஃப் தானே போட்டுக்காங்க, ரைட்டு. என்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்றது தான் இன்றைக்கு இந்தியாவோட நிலைப்பாடு. அதனால் டோன்ட் வரி நிரஞ்சன். சார், இந்த இந்தியா சீனா எல்லையில் வந்து மோதல் ஏற்பட போகுது, அதுக்கான பாதிப்புகள் இருக்குது அப்படின்லாம் விஷயம் கேள்விப்படுறோம். சீனா வந்து ரயில்வே பாதைகள் 5000 கிலோமீட்டருக்கு போடுறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். அந்த தகவல் உண்மையா? நிரஞ்சன், அவங்களுடைய நாட்டுக்கு சொந்தமான பகுதியில் அவங்க ரயில்வே ட்ராக் போடுவாங்க, இல்லை வந்து பஸ்ஸு போகிறதுக்கு டேங்க் போகிறதுக்கு ட்ராக் போடுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்டரில் டெவலப்மெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தது காங்கிரஸ் கட்சி. எங்களுடைய கொள்கையே அதுதான், அன்டெவலப்டு பார்டர்ஸ் அப்படின்னு பெருமையாக பார்லிமெண்ட்லேயே சொன்னவர் யூபிஏவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த ஏகே ஆண்டனி அவர்கள். பட்டு மோடி அவர்கள் வந்த பிறகு பார்டரில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்பவே டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று சீனா மீது பயம் ஆர் பாசம், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் எடுத்துக்கணும் பார்டரில் டெவலப் பண்ணாமல் இருந்தது அப்படின்னு. ஆனால் இங்கே மோடி அவர்கள் வந்த பிறகு அது கிடையாது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து எதிர்த்து நிற்பதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து ரயில்வே ட்ராக் போடுறாங்கன்னா போட்டோம், அவங்க ஏரியாவில் அவங்க போடுறாங்க, இதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? போட்டுக்கங்க, எவ்வளோ வேணால் போட்டுக்கங்க, நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அண்டு நீங்கள் ரயில்வே ட்ராக் போட்டிங்கன்னா நாங்களும் ரயில்வே ட்ராக் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இங்கே சில விளக்கண்ணைங்க உக்காந்திங்கன்னா பார்த்தீங்களா அவங்க வந்து தண்டவாளம் போட்டாங்க, நீங்களும் தண்டவாளம் போடுங்க அப்படின்னு. அது மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜின்றது அப்படி கிடையாது. அப்படி பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் விளக்கண்ணைகள்ல நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். நிரஞ்சன், ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நிற்காக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.